ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இனி அடுத்த ஒரு 7 வீடியோ பக்கம் மைசூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் மைசூர் ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் எனக்கு ஒர்த்தா தெரிகிற கொஞ்சம் நல்ல ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 7 வீடியோஸ் பக்கம் மைசூர் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு மைசூர் ட்ரிப்பு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பாட் எலிமினேட் பண்ணலாம், இல்லை எந்த ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி போகலாம், எப்படி பிளான் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணுறீங்க நான் பேசுகிறது. அதில் தான் நான் சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன டீட்டெயிலே அப்புறமா என்கிட்ட இந்த டைமிங் என்ன அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நான் அது இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு அது மிஸ் ஆகுது. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா டைமிங் என்ன, டிக்கெட் ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவோட இன்ட்ரோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சோமநாதபுரம் டெம்பிளில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இஷ்யூ என்னன்னா, கேமராவுக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் அலோவ் பண்ணுறாங்க, வீடியோ கேமரா அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வ்ளாகிங் கேமரா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் என் மொபைலில் மேப் எல்லாம் போட்டு போனப்போ கொஞ்சம் சார்ஜ் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஸோ வ்ளாகிங் கேமராவை தான் நம்பி போனேன். ஆனால் அதை அங்கே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ கொஞ்சம் விஷுவல்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. ஏன்னா என் மொபைலில் இருந்த சார்ஜுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிற அளவுக்கு எடுத்தேன். ஸோ கொஞ்சம் விஷுவல்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு எல்லா ஸ்பாட்ஸ்லேயுமே கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுத்துருங்க. ஆனால் நிறைய இடத்துல கேமராவுக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க. கேமராவுக்கு டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா வ்ளாகிங் கேமரா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துங்க. மைசூரில் ஏன் அந்த கான்செப்ட்னு எனக்கு தெரியல. எல்லா கேமராஸும் ஒரே விஷுவல்ஸ் தான் எடுக்கும். பட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சோமநாதபுர் டெம்பிள் இல்லைன்னா சென்னை கேசவா டெம்பிள்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் யாரோட ஆட்சியில் கட்டினாங்கன்னா ஹொசல டைனாஸ்டி அவங்களோட ஆட்சியில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதை கெட்டினது கிட்டத்தட்ட அவங்க ஹொசல டைனாஸ்டி கர்நாடகாவை ஒரு 1000லேருந்து 1358 சிஇ வரை ஆண்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இதை மிட் ஒரு 1258 அந்த டைமில் கட்டியிருக்காங்க. அதனால் இது கம்ப்ளீட்டாக ஹொசல கல்ச்சரில் தான் இருக்குது. அவங்களோட அதாவது ஹொசல டைனாஸ்டி அவங்களோட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப பேர் போனவங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். இது யார் கெட்டினதுன்னா சோமநாத தண்டநாயக்காங்கிற ஒரு ஜெனரல் தான் கட்டியிருக்காரு. அது யாரோட ஆட்சியிலன்னா கிங் நரசிம்மா 3யோட ஆட்சியில் கட்டியிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த சோமநாதபுர் டெம்பிளுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்லி கல்லுலே செஞ்சுருக்காங்க. கல்லில் டாப் சீலிங்கு, அப்புறம் மொத்தமாக எல்லா இடம் வெளியில் உள்ள கம்ப்ளீட்டாக பயங்கர மினியேச்சர் கர்விங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ நான் வீடியோவில் அதிகமாக இதை பற்றி பேச விரும்பலை. நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், மைசூர் வர நிறைய பேர் இந்த ஒரு இடத்த ஸ்கிப் பண்ணுறீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இது மைசூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் காட்டும் மேப்பில். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ட்ராவல் டைம் ஆகாது. ரோடு ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்குள்ளே பஸ்லலாம் வந்தீங்கன்னா கூட ஒரு 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக மைசூர் ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த ஒரு டெம்பிளை உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப அதிகமாக பேசலை. நம்ம வீடியோக்குள்ளே போய் கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சோமநாதபுரம் டெம்பிளுக்கு நான் போயிட்டுருக்கேன். இதுதான் அதோட ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட முக்கியம் 2 சைடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா ஃபுல்லாக கரும்பு காடும் விவசாயம் எல்லாமே தான் இருக்குங்க. நான் மைசூர் விசிட் பண்ணது ரொம்ப அழகான டைம். அதாவது கரும்பு அறுவடை காலத்தை நெருங்கி நிற்கிற டைம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த பூ பூத்துருக்கிறது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இந்த மாதிரி மாடு வச்சு உள்றதெல்லாம். ஏன்னா இப்போல்லாம் டிராக்டருக்கு மாறிட்டாங்க. பட் இதை ரொம்ப எக்ஸைட்டடாக நான் பார்த்துருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது இதெல்லாம் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக சோமநாதபுர் கோயில் வந்தாச்சு. பைக்கை பார்க்கிங்கில் போட்டேன். பார்க்கிங் இங்கே சார்ஜபிள் தான். பைக்குக்கு 10 ரூபீஸ் வாங்கினாங்க, காருக்கு 40 ரூபீஸ் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னா இந்த ஸ்கூல்லேருந்து எல்லாம் எக்ஸ்கர்ஷன் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே நான் பார்த்த ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே டிக்கெட் கவுண்டரே இல்லை. நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் டிக்கெட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. என்னென்னா ஃபாரினர்ஸுக்கு எல்லாம் இன்டர்நேஷ்னல் கார்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை,
எல்லாருமே வந்து ஆன்லைனுக்கு போக மாட்டாங்க. கேஷ் வந்து இப்போவும் யூஸ் பண்ணுற ஜென்ரேஷன்ஸ் இன்னுமே இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கிறதுல. டிக்கெட் செக்இன் கவுண்டர்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்து போனால் கோயில் வந்துடும். நடந்து போகிற வழியில் 2 சைடுமே ரொம்ப அழகாக கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. நீட்டாக வந்து நடைபாதை போட்டு விட்ருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. எந்த வித குப்பைகள் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வந்து செப்பல் போட்டுட்டு போகிறதுக்கு அளவு விடல. ஸோ அது பக்கத்தில் ஒரு மரத்து மூட்டில் வந்து செப்பல் எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு இடம் வச்சுருந்தாங்க. அங்கே செப்பலை கழட்டி போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது ஒரு 4 கட்டு மண்டபம். அதாவது கோயிலை சுற்றி 4 கட்டு கட்டி வச்சுருந்தாங்க கம்ப்ளீட்டாக. அது சென்டரில் தான் கோயில் இருக்கும். ஒரு 2 படி இறங்கி போகிறது மாதிரி இருக்கும். கோயில் வந்து கம்ப்ளீட்டாக கல்லிலே செஞ்சுருக்காங்க. நீங்கள் குரூப்பாக ட்ராவல் பண்ணி வரவங்களாக இருந்தால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அமௌண்ட் ஷேர் பண்ணி ஒரு கைட் சர்வீஸ் எடுத்துருங்க. அங்கே கைடு வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கோயிலோட புராணங்கள், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம தனியாக வந்தோன்னா ஒரு ஆளுக்காக ஒரு கைடு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. குரூப்பாக வரும்போது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும் டிவைட் பண்ணி எடுத்திங்கன்னா. ஸோ கண்டிப்பாக கைட் சர்வீஸ் எடுங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, தமிழ் தெரியுது, நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட வெளிப்புறத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் பார்க்க போகிறோம். சாண்ட் மியூசியம் பார்ப்போம், அப்புறம் ரயில்வே மியூசியம், இந்த மாதிரி நிறைய மைசூரில் நல்ல ஸ்பாட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டான பேலஸுமே பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து வர எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.